Hi friends, welcome to Chelakutti Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் பேக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து Black-ஆ மாறக்கூடியது. 2-3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்சே ஆகாது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது. அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே வந்துட்டு நம்ம செஞ்சிரலாம் ஒரு 5 மினிட்ஸ்ல. சோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி Chelakutti Home சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுல வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிருக்கேன். எந்த டீ தூள் எந்த பிராண்டா வேணாலும் இருக்கலாம். தாராளமா நம்ம இது வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிருக்கோங்க. வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பனிகாலம்ங்கறனால நீங்க பயப்பட வேணாம். இதுல கிராம்பெல்லாம் சேர்த்திருக்கிறனால நமக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்ஸ்மே வராது. மஞ்சள் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2ல இருந்து ஒரு 3 கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா இந்த அளவுக்கு அடங்கிரணும் தண்ணி. ஒரு டம்ளர் வந்து 1/2 டம்ளர்ல இருந்து ஒரு 1/4 டம்ளரா மாற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சிட்டு இத வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கு அப்புறம் இதுல வரக்கூடிய சக்கைகளை நம்ம வந்து செடிகள்ல கூட போடலாம். தூக்கி எறியணும்ங்கறது அவசியம் இல்ல. செடிகள்ல போடிங்கன்னா அதுக்கு நல்ல சத்து கிடைக்கும். இப்போ இந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் தனியா. இப்போ ஒரு பவுல்ல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம். அதாவது பவுடரா வந்துட்டு சேர்த்துக்க போற பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம துளசி எடுத்துக்க போறோம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. துளசி பவுடர்லாம் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. அடுத்து வந்து பிரிங்கராஜ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. பிரிங்கராஜ்ங்கிறது வந்து ஒண்ணும் இல்லைங்க. கரிசலாங்கண்ணி பவுடர் தான் நம்ம அப்படி சொல்றது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி 2 இருக்குங்க. நீங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க. அது பெஸ்ட். 1 டீஸ்பூன் அளவுக்கு அத கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி அவுரி பொடி நம்ம எடுத்துக்க போறோம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். உங்க முடிக்கு தகுந்த மாதிரி 3 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் இருக்குங்க. இது எல்லாமே நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா mix பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை வந்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம சேர்க்கறப்ப நல்ல கலர் கிடைக்கும். அதனால உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உப்பையும் வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்து mix பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான தண்ணி அதாவது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தண்ணியை வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு mix பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப ஆறிட கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க. இது mix பண்றப்ப பாத்தீங்கன்னா கட்டிகள்லாம் விழும். கட்டிகள் விழாத மாதிரி நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. நீங்க mix பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க mix பண்ணா நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனிங்கா வரும். அந்த டைம் வரைக்கும் நல்லா நீங்க mix பண்ணனும். நல்லா கெட்டியா வர வரைக்கும் இந்த மாதிரி டைம்லலாம் நீங்க வந்துட்டு விட்டுற கூடாது. நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகமா mix பண்றப்போ உங்களுக்கு நல்லா அந்த ஷைனிங் கன்சிஸ்டன்சி வரும். பாருங்க இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கா வந்துருச்சு. ஆனா இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சறேன். பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ என் தலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு வெள்ளை முடி இருக்கு. இந்த ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்றனால நல்லாவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். இப்போ நான் அத அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்றேன். இப்போ இத நீங்க அப்ளை பண்றப்போ பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இருக்கிற ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நாள் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு நீங்க தலை குளிச்சு நல்லா ட்ரையா ஹேர் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து தலையில அப்ளை பண்ணுங்க. தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற விடுங்க. அதுக்கு அப்புறம் போய் குளிச்சிட்டு வாங்க. ரொம்ப சளி பிடிக்கும், ஆஸ்மா பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குங்கறவங்க வந்துட்டு ஒரு 1 ஹவர்ல இருந்து 1/2 hour வரைக்கும் மட்டும் விடுங்க போதும். நம்ம அதல கிராம்பு, மஞ்சள் தூள்லாம் சேர்த்திருக்கிறனால அவ்வளவு சீக்கிரம் சளி பிடிக்க வாய்ப்பில்ல. சப்போஸ் அதுவும் சேர்த்தி உங்களுக்கு சளி பிடிக்கும் அந்த மாதிரினா நீங்க ஒரு 1/2 hour மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஆனா 1/2 hour அப்ளை பண்றதுக்குரிய ஒரு ரிசல்ட் தான் கிடைக்குமே தவிர 2 மணி நேரம் அப்ளை பண்ணீங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு Black-ஆ கிடைக்கும். சோ இந்த பொருட்கள்லாம் நீங்க சேர்த்து நீங்க தலையில அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா Black கிடைக்கும். நான் எது சேர்த்தனாலுமே வந்துட்டு கரெக்ட்டா சேர்த்துறது நீங்க சேர்த்துனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த Blackness கிடைக்குமே தவிர நான் சேர்த்தறத நீங்க ஒண்ணு விட்டுட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைக்காது.
ஸோ அதனால் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் தலை குளிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ தலையில் பார்த்தீங்கன்னா நான் நடுப்பகுதி சைடில் எல்லா பக்கத்துமே நான் அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன். இது நல்லா காய விட போகிறேன். நம்ம அதில் அவுரிப்பொடி போட்டிருக்கிறனால உடனே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் சரியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து விட்டிங்கன்னா பர்பிள் கலராக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த பர்பிள் கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா வந்துட்டு க்ரீன் கலராக இருக்கிறப்பே மிக்ஸ் பண்ணுறப்பே டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. அதான் நல்லா வந்துட்டு உங்களுக்கு பிளாக்னஸ் கொடுக்கும். பாருங்கள் என்னோடய ஹேர் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல சேஞ்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் for watching this video. Bye.